நமஸ்காரம், நமஸ்காரம். நம்ம கடந்த வகுப்புகள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். முதல்ல ஹியூமன் பாடி பத்தி பார்த்தோம், மைண்டை பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் மனிதர்களுடைய இன்ப துன்பங்களுக்கான காரணத்தை பார்த்தோம். அதை எப்படி வெல்ல முடியும் அப்படின்றது வரையும் போன வகுப்பு வரையிலும். ஸோ பல ஞானிகளுடைய எடுத்துக்காட்டுகளோட இறைவனிடத்துல முழுமையான சரணாகதி அடைந்தால் மட்டுமே இந்த இன்ப துன்பங்களிலிருந்து விடுபட முடியும் என்று நாம் பார்த்து விட்டோம். அதற்கான முடிவரை தான் இன்றைய வகுப்பிலே நாம் பார்த்து இருக்கின்றோம். இந்த பிரபஞ்சத்துல நாம ஓரறிவுடைய உயிரினத்திலிருந்து படிப்படியாக பரிணாமத்தினுடைய மனிதர்களாக இப்ப இந்த இடத்துல நிற்கிறோம். இறைவனுடைய விருப்பத்தின் பேர்ல இந்த படைப்பு நிகழ்கிறது. நாம இங்கே சற்று உன்னிப்பாக உயிரினங்கள் தோன்றி மனிதர்கள் தோன்றிய பல 100 கோடி ஆண்டுகள் மேல ஆயிடுச்சு. மனிதர்கள் தோன்றுவதற்கு முன்னால இந்த உயிரினங்கள் வாழ்ந்தன. அப்படியே நம்ம பின்னோக்கி பார்த்தோம்னா ஓரறிவுடைய ஒரு தாவரம் நீர்நிலைகளிலிருந்து முதல்ல ஒரு பாசி போன்ற தாவரத்தில் தொடங்கி அடுத்தது புழு பூச்சிகளாக இப்படி பரிணாமத்துல படிப்படியாக 5 அறிவுள்ள விலங்குகளாக அப்புறம் விலங்குகளிலிருந்து மனிதன் இந்த ஒரு உருவத்தை அடைந்திருக்கோம் என்று சொல்லுகின்ற பொழுது மனிதர்கள் என்று வந்த நிலையில்தான் இந்த இன்ப துன்பம், அதாவது நாம் செய்த வினைகளை நாம அனுபவித்தாக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் ஏற்படுகின்றது. அதற்கு காரணம் இந்த நான் என்ற உணர்வு மனிதனுக்குள்ளார இருக்கிறது. மற்ற உயிரினங்களுக்கு நான் யார் என்ற அந்த அகந்தை கிடையாது, நான் என்ற அந்த ஒரு இருமாப்பு கிடையாது. எப்ப மனித மனம் இந்த நான் என்ற உணர்வை பெறுகிறதோ அப்ப அவன் செய்கின்ற எல்லா செயல்களுக்கும் அவனே பொறுப்பாக இருக்கின்றான். அந்த செயல்களுக்கான வினைகளை அவன் நல்வினையாக இருந்தால் அந்த எதிரான நல்வினைகளை அவன் அனுபவிக்கின்றான். தீவினைகள் செய்திருந்தால் பிற உயிர்களுக்கு அதை தீமைகளாக அவன் சந்திக்கிறான். இப்படியெல்லாம் நாம் ஓரளவுக்கு பார்த்துட்டோம். இங்க இந்த படைப்பினுடைய சுழற்சியில ஓரறிவுடைய தாவரத்திலிருந்து ஓரறிவுன்னு சொல்றோம். அதை ஆக்சுவலா நம்ம நம்ம அறிவியலார் அதை ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு அப்படின்னு அதுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. ஆனா இறைவனுடைய இந்த படைப்புல இது வேறு விதமான கொடுக்கணும். அது ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவுலாம் சொல்ல முடியாது. ஒரு உயிருக்கும் அல்லது உயிர் உள்ளது மட்டும் நாம கணக்கில் எடுத்துக்கொள்கிறோம். உயிரற்றவையாக இருக்கின்ற உயிர்கள் தோன்றுவதற்கு முன்னால இந்த மண் பூமி எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு நெருப்பு கோலமாக தான் இருந்தது என்பது நம்ம அறிவியலிலே அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் அதனுடைய மேற்பரப்பு நீரினால் குடிந்து கடலாக உருவாகி அதிலிருந்து உயிரினங்கள் தோன்றின என்று நம்ம பார்க்கிறோம். அங்கிருந்து நாம இத அந்த உயிர்கள் தோன்றுவதற்கு முன்னாலேயே வெறும் நிலப்பரப்பாக இருந்த போது கூட அதில பல உலோகங்கள், தனிமங்கள், பல்வேறு பொருள்கள் இந்த மண்ணில் இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு பொருளினுடைய சிறு அமைப்பை நாம் அணு என்று சொல்லுகின்றோம். அந்த ஒவ்வொரு அணுவிலும் அணுவுக்குள் அணுவாக அந்த இறைவன் இயங்கிக் கொண்டிருக்கின்றான் என்பதையெல்லாம் நாம ஓரளவுக்கு அறிந்துதான் இருக்கின்றோம். எதையுமே உயிரற்ற பொருள் என்று நம்ம சொல்வதற்கு பொருளாக இருக்காது. அப்படி சொல்வது கூட நாம் இயங்குகின்றவற்றை மட்டும் உயிருள்ளவையாகும், இயக்கமற்ற பொருள்களை உயிரற்றவை என்று சொல்கின்றோம். ஆனால் அதற்குள்ளும் இயக்கம் இருக்கிறது என்பதைத்தான் இந்த அணு ஆய்வுகள்லாம் சொல்லுகின்றன. ஒரு அணு கூட உள்ள அதனுடைய மைய கரு இருக்கிறது, அதை சுற்றி எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள் அதெல்லாம் சுற்றி வருகின்றன என்றும் கூட கண்டுபிடித்திருந்தால் என்று சொன்னால் ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் கூட அந்த இறைவனுடைய இயக்கம் இருக்கிறது என்பதுதான் இங்கே புலப்படுகிறது.
அப்படி இருக்கின்ற பொழுது நாம ஒரு அறிவிலிருந்து எடுத்துக்கொள்வோம். ஆனால் உயிரினம் என்று இந்த உயிரற்ற நிலையிலிருந்தான் உயிர்கள் தோன்றுகின்றன. அந்த உயிர் உள்ள நிலையிற்கு முந்தைய நிலைதான் உயிரற்ற நிலை. ஆனால் அங்கிருந்துதான் அந்த உயிருள்ள உயிரினங்கள் தோன்றுகின்றன. அப்படி தோன்றுகின்ற பொழுது அந்த உயிரற்ற நிலையில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் கூட, உதாரணமாக மண்ணிலிருந்து நமக்கு பல்வேறு கனிமங்கள் தனிமங்கள் எல்லாம் கிடைக்கிறது. உதாரணத்துக்கு நீங்க தங்கம் கூட மண்ணில இருந்தா கிடைக்குது, மண்ணில இருந்து கிடைக்குது. இது போன்ற உலோகங்கள்லாம் கூட மண்ணில இருந்து கிடைக்கிறது. பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான, இப்ப உயிர் உள்ளவற்றை நம்ம அறிவுன்னு சொல்றோம், ஒரு அறிவு ரெண்டு அறிவு. ஆனா உயிரற்ற இத்தகைய ஒரு பொருள்களை உலகத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னாக்க ஒவ்வொரு உலகத்திற்கும் அதற்கு ஒரு பண்பு இருக்கிறது. அதை பண்பு என்றுதான் சொல்லணும். இப்ப தங்கத்தினுடைய பண்பு ஒரு இரும்புக்கு இருக்காது. இதனுடைய பண்பு வேற, இதனுடைய மூலக்கூறுகள் அமைப்பு வேற, அணு அமைப்பு வேற. அப்போ அந்த தங்கத்தை நம்ம இரும்புன்னு சொல்ல முடியாது, இரும்பு தங்கத்துன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா அந்தந்த பொருளுக்கு ஒரு இயல்பான படைப்பிலேயே ஒரு இயற்கை பண்பு இருக்கிறது. அதற்கு நாம கர்மான்னு சொல்றோம். நல்லா இந்த வார்த்தையை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பின்னால நாம இந்த போன்ற வார்த்தைகளை பல இடங்கள்ல பயன்படுத்துவோம். அப்ப இந்த பொருள் உங்களுக்கு மாறக்கூடாது. ஆன்மீகத்துல நாம அதை கர்மான்னு சொல்லுவோம். கர்மா அப்படின்னா இயல்பான பண்பு, இயற்கை பண்பு. அந்த இயற்கை பண்பு அதுல உங்களால மாற்றவே முடியாது. இப்ப தங்கத்தை அதனுடைய இயல்பை மாத்திட்டீங்க அப்படின்னாக்கா முடியுமா? அது தங்கமா இருக்காது. அப்போ அதற்குரிய ஒரு இயல்பான ஒரு பண்பு இருக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது உயிருள்ளவற்றைக்கும் நம்ம அத 6 வகையான உயிரினங்களை பார்த்ததுனால அது ஈஸியா 6 சொல்லிட்டு. ஆனா இப்ப தனிமங்கள், உலோகங்கள் இது போன்ற இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை வகையா இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பண்பு இருக்கிறது, இயற்கை பண்பு. வாயுக்கள் எடுத்துக்கிட்டா எத்தனையோ விதமான வாயுக்கள் இருக்கு. ஒவ்வொரு வாயுக்கும் தனித்தனியான ஒரு பண்புகள் இருக்குது. அதற்குரிய இலக்கணமான இயற்கையான பண்பு என்று சொல்கின்றோம். அதுபோலதான் இந்த உயிருள்ளவற்றுக்கும் இயல்பான பண்பு இருக்கும். இப்ப நம்ம ஓரறிவுடைய உயிரினம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த தாவரத்தை எடுத்துக்கிட்டோம். அந்த தாவரத்துக்கு இயல்பான பண்பு இருக்குது. அந்த பண்பை மாற்ற முடியாது. அந்த பண்பை மாற்றினீங்கன்னா அதற்கு மேல் அது தாவரமா இருக்காது. எளிமையா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். கேள்விகள் கேட்கும்போது கேள்வி விளக்க சொல்றேன். நம்ம நிறைய விஷயம் இருக்குது பேசிட்டு போறது. அதுபோல நம்ம 2 அறிவுன்னு சொல்றோம் அப்படின்னா அந்த 2 அறிவுடைய உயிரினங்களுக்குன்னு ஒரு பண்பு இருக்கு. அந்த பண்பை நீங்க ஓரறிவுடைய உயிரினமாக மாற்ற முடியாது. அல்லது ஓரறிவுடையதாக நம்ம சொல்லுகின்ற அந்த இயற்கை பண்பை, அதனுடைய தர்மத்தை அதை நம்ம வேறு ஒரு உயிரினத்தினுடைய பண்பாக மாற்ற முடியாது. அப்போ அப்படி பார்க்கின்ற பொழுது நாம இதை என்னென்ன சொன்னா அதற்குரிய ஒரு பண்பு இருக்கிறது. ஆனா நினைவுபடுத்திக்கிறதுக்காக நீங்க ஓரறிவுன்னு வச்சுக்க. ஏன்னா இன்னைக்கு பழக்கப்பட்ட வார்த்தை ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு தான். ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஓரறிவுல இருந்து அடுத்த உயிரினம் என்று சொல்லிட்ட பொழுது அந்த ஓரறிவோடு இன்னொரு அறிவு, அதாவது இன்னொரு அடிஷனலான பண்பு அங்க சேருது. 3 அறிவு என்று சொல்லிட்ட பொழுது அங்க இன்னொரு பண்பு அது கூட சேருது. இப்ப அந்த 3 பண்பு உடையது. உதாரணமா அதை நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, இப்ப தாவரங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா தொடுகின்ற உணர்வு மட்டும்தான் தெரியும். அந்த ஒரு அறிவுன்னு சொல்றோம். தொட்டா தெரியும் அப்படின்ற மாதிரி உணர்வு. அது எப்படி எந்த ஒரு வகையான உணர்வாக இருந்தாலும் நாம் ஏற்கனவே நம்ம மனதை பத்தி பேசியிருக்கோம். மனிதர்களுடைய மனதை பத்தி பேசணும். மனம் என்று அதாவது 5 புலன்களால நம்ம விஷயத்தை கண்ணால பார்க்கறது, காதால கேட்கறது, மூக்குனால முகருவது, தொட்டா தெரிஞ்சு கொள்வது, நாக்குல சுவையால் உணர்வது, இது எல்லாமே எத்தனை உணர்வாக இருந்தாலும் சரி இதெல்லாம் தான் அறிவுன்னு சொல்றோம். அறிவுன்னு சொல்றது என்னன்னா அந்த 5 புலன்களுடைய அறிவுன்னு சொல்றோம். இப்ப மனத்துக்கு தொட்டா தெரியும், சென்ஸ் மேல தொட்டா தெரியுது. செடி கொடிகளுக்கு ஒரு புழுவை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அது தொட்டாலும் ஒரு உணர முடியும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சுவை உணர்வு அதுக்கு இருக்குது. வாயில சாப்பிடும். ஒரு புழு எடுத்துக்கிட்டீங்கன்னா மரம் அதே இடத்துல இருக்கும், செடி கொடிகள்லாம் மாறாது. இப்ப அது கூட அடிஷனலா சுவை உணர்வு வருது. இப்படி ஒவ்வொரு உயிர்களுக்கும் அடுத்தடுத்த அந்த 5 புலன்களுடைய உணர்வுகள் வளர வளர அதை தான் நம்ம ஓரறிவு 2 அறிவுன்னு சொல்றோம். ஆனா நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் இங்க நம்ம ஆன்மீக அடிப்படையில் பேசிட்ட பொழுது ஒவ்வொரு உயிருக்கும் அதற்குரிய இயற்கையான பண்பு இருக்கு. இப்ப பறவைகளுக்கு இருக்கக்கூடிய பண்பு என்பது நீங்க தாவரத்துக்கிட்ட பார்க்க முடியாது. அதை விட அடிஷனலா வந்திருக்கு.
சுருக்கமா சொல்ல போனா ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு பண்பு இருக்குது. அது போல மனிதன் என்று சொல்லியிருக்க பொழுது மனிதனுக்கு ஒரு சிறப்பு இயல்பு இருக்குது, சிறப்பு பண்பு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இதை உணர்வது எது இந்த எல்லா உணர்வுகளையும் எப்படி நீங்க உணர்றீங்க அப்படின்னா உணர்வுகள் அத்தனையுமே மனதால் உணர்கின்றீர்கள். இதை பத்தி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். அப்ப மனம் என்ற ஒன்று இருந்தால்தான் இந்த உணர்வுகளை நீங்க அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். அப்படி பார்த்தால் நீங்க ஓரினுடைய தாவரமாக எடுத்துங்க, அது எடுத்துங்க. இப்ப அந்த தாவரத்திற்கு அந்த தொடுகின்ற உணர்வு தெரிகிறது என்று சொன்னால், ஒரு புழுவுக்கு அது தொட்டா உடனே தெரியுது, அது உடனே தன்னை சுரிக்கும் அல்லது வந்து அதே மாதிரி சாப்பிடும் போது அந்த சுவையை அறிந்துதான் அந்த உணவு வந்து தேடி போய் சாப்பிடுது. அப்ப இந்த உணர்வு அது தெரிஞ்சுக்குது அப்படின்னா மனிதனுக்கு வந்து இத்தனை உணர்வுகளை மனதால தான் உணர முடியுது. மனம் என்று ஒன்று இல்லைன்னா இதை உணர முடியாதுன்னு போது தாவரங்கள் மட்டும் ஏதோ ஒன்று வேறொன்றுனால உணருது. இதை வந்து நீங்க பற்றி யோசிச்சு வச்சுக்கணும். அப்போ மனம் என்ற ஒன்று அங்கிருந்து உருவாகுது. அந்த மனம் இருப்பதால் தான் அந்த தொடு உணர்வை அதனால் உணர முடியும். மனிதனுடைய அந்த விரிவாக்கம், வளர்ச்சி, முன்னேற்றம் அந்த தாவரத்துல இல்லை, அங்கதான் தொடர்ந்தது. இப்ப அந்த அளவுக்கு கூட உணரக்கூடிய அளவு மண்ணில் இருக்கக்கூடிய மற்ற உலோகங்களோ அந்த கழிவுகளோ வேற எதுலையுமே அத்தகைய உணர்வை நம்ம பார்க்க முடியாது. அது தெரியாம இருக்குது, அவ்வளவுதான். அப்போ இங்க சுருக்கமா என்ன சொல்ல வர அப்படின்னா, எத்தகைய உணர்வையும் உணர வேண்டுமானாலும் அதற்கு மனம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த மனதால் தான் அதை உணர முடியும் என்பதுதான் நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். யாரும் வந்து தாவரத்துக்கு மனம் இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப அந்த உணர்வு வந்து உணர்வதற்கு அப்ப அந்த மனம் இல்லாம எப்படி உணர முடியும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். நான் சுருக்கமா அது வேகமா போறதுனால உங்களுக்கு டவுட் தான் கேளுங்க. அப்போ இந்த மனம் என்ற ஒன்றினால்தான் எதையும் உணர முடிகின்ற பொழுது நீங்க தாவரத்திலிருந்து மனிதர்கள் வரும் பாத்தீங்கன்னா எது முன்னேறி கொண்டே போகிறது, அது ஓரறிவாக அறிவுன்ற பேர்ல எப்படி. ஆனா மனம் என்ற ஒன்று மனம் இல்லாத ஒரு நிலையில மண்ணாக இருந்த இடத்துல இருந்து உயிர்கள் உருவாகின்றன. அதாவது மனதை உடைய அங்க அந்த உயிரினங்கள் தோன்றுகின்றன. அப்ப மனம் வந்து பாருங்க ஓரறிவு என்பது அதனுடைய மனம் வந்து ஓரளவுக்கு முன்னேறிது, அதனால உணர முடியுது. அடுத்த கட்ட ஒரு 2 அறிவுடைய உயிரினம் போனீங்கன்னா அதனுடைய மனம் அதை விட இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்ததுனாலதான் அடிஷனலா இன்னொன்னு அதனால உணர முடியும். அடுத்தது 3 அறிவு போட்டி அப்படின்னாக்கா அது வந்து அடிஷனலா இன்னொரு உணர்வு வந்து அது கண்டுபிடிச்சிக்குது அப்படின்னா உணர முடியுது அப்படின்னா அப்ப அதனுடைய மனம் இன்னும் கொஞ்சம் ஒரு தாவரத்தை விட அது இன்னும் முன்னேறிய மனதை பெற்றிருக்கிறது. அப்படின்னு வரிசையா பாத்தீங்கன்னா மனிதர்களுடைய மனம் மிகப்பெரிய அளவில் முன்னேறி இருக்கிறது. மனம்தான் வந்து முன்னேறிக்கிட்டே போகுது. அந்த மனம் முன்னேற 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 அவனுடைய அறிவினுடைய புரிந்து கொள்ளுகின்ற விஷயங்கள், அறிந்து கொள்ளுகின்ற விஷயங்கள் பெரிதாகிக் கொண்டே போகுது இல்லையா? இதுல உங்க யாருக்கும் சந்தேகம் இருக்காது. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த இன்ப துன்பங்கள் என்பது எதனால வருதுன்னு சொன்னோம். காரணம் மனிதர்கள் அவர்களுடைய மனம்தான் செயல்களை செய்கிறது என்று சொன்னோம். அந்த மனம்தான் செயலை செய்ய தூண்டுது, நல்லதையோ கெட்டதையோ. அதனால அதே மனம்தான் திரும்பவும் அதனுடைய பயனை வந்து பெறணும் அப்படின்றது. ஒரு பிறப்பை செய்கின்ற அந்த செயல்களுக்கான வினைகளை நம்ம அப்பப்ப அனுபவிக்கிறது பார்ப்போம். இப்ப இந்த பிறப்பை நான் வந்து ஒரு நல்ல காரியம் செஞ்சாலோ கெட்ட காரியம் செஞ்சாலோ உடனே அது திரும்பி நம்ம அடுத்த நாளோ அல்லது ஒரு வாரத்திலேயே திரும்பி நமக்கு வர்றது இல்லையா, நன்மையாகோ தீமையாகோ. இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் கொஞ்சம் சிந்திச்சாலே போதும். இதுக்கு ஒரு பெரிய ஒரு தத்துவ நூல்கள் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ இங்க மனிதனுடைய மனம்தான் அவனுடைய துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் காரணமாக இருக்கிறது. இப்ப இதை வந்து நம்ம சாஸ்திரங்களையும் அதே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, மனோ ஏவ மனுஷியானம் காரணம் பந்தோ மோக்ஷேகோ. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, இப்ப இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் சமஸ்கிருதத்துல இருக்குது. ஆனா இன்னைக்கு வந்து மனிதர்கள் வந்து இந்த துன்பத்துக்கும் இன்பத்துக்கும் நான் ஒவ்வொரு வகுப்புலையும் நான் நினைவுபடுத்திட்டே இருக்கேன். என்னன்னா இந்த துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்காக மனிதர்கள் தேடி செல்கின்ற இடம் கோவில், அல்லது வீட்டில் இருந்தாலும் வீட்டிலே வச்சிருக்க போதிய இறை அல்லது அந்த வச்சிருக்கிற அந்த கடவுளுடைய வடிவம், அங்கதான் போறாங்க. ஆனா இந்த மனித சமுதாயத்துக்கு வழிகாட்டியாகவும் அவர்களுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து முக்கியமா இருக்கிறது கோயில்கள். அந்த கோயில்கள்ல அவங்க என்ன சொல்றாங்களோ அதைத்தான் செய்யறாங்க.
அதே சமஸ்கிருதமும் இதுலயும் எழுதப்பட்டுள்ள இந்த சாஸ்திரங்கள்ல இங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்ன, மனோ ஏவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சேகோ. பந்த என்று சொன்னால் பந்தம், பந்தம் என்று சொன்னால் அதாவது நம்மளுடைய வினைகள் இருக்கு இல்லையா, நல்வினை தீவினை என்ற இதுல இந்த கட்டு போடப்பட்டிருக்கிறது, கட்டி போடப்படுகிறோம் நாம, நம்ம மனித மனம். மனோ என்று சொன்னால் மனம், ஏவோ என்று சொன்னால் ஒன்லி மனம்தான் அப்படின்னு அர்த்தம். மனோ ஏவ மனம்தான் எங்க, மனோ ஏவ மனுஷியானாம் காரணம். மனம் மனிதர்களுக்கு மனம் மட்டும்தான் காரணமாக இருக்கிறது. எதுக்கு? பந்தோ மோக்ஷயோ. பந்தம் அதாவது இந்த துன்பங்கள் இன்பங்கள் என்ற அந்த ஒரு ரெண்டுக்கும் நடுவுல அவங்க மாட்டிக்கொள்வதற்கான காரணமும் மனிதர்களுடைய மனம்தான். மோட்சம் என்றால் அதுல இருந்து விடுபடணும்னாலும் அதே மனம்தான் அதுக்கு காரணமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. நான் சொல்றதெல்லாம் உங்க ரெக்கார்டிங்ல தான் இருக்கும் இல்லையா? இந்த சுலோகங்களுக்கு என்ன பொருள் என்றது நீங்க யார்கிட்ட எந்த கோயில்ல வெறும் மணி அடிச்சு இதோ தேங்காய் பழம் உடைச்சிட்டு உங்களுக்கு கஷ்டம் தீர்ந்துரும், இதை பண்ணா போதும் சொல்றாங்களோ அவங்களுக்கு இந்த பொருள் தெரியும். ஆனா இதெல்லாம் மனிதர்களுக்கு அவங்க டீச் பண்ணல. இப்படிதான் மனித சமுதாயம் ஓடிட்டே இருக்குது. சரி, அப்போ இந்த மனித மனம்தான் ஒரு மனிதனுடைய பந்தத்திற்கும் விடுதலைக்கும் காரணமாக இருக்கிறது. பந்தஸ்து விஷயா சங்கி முக்தோ நிர்விஷயம். அப்போ அந்த இதுல இருந்து முக்தி பெற வேண்டும். அதாவது மோட்சத்திற்கும் பந்தத்திற்கும் மனிதனுடைய மனம்தான் காரணமா இருக்கின்ற மனம். அடுத்த வரியில அவங்க இந்த இதுல இருந்து விடுபடணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பந்தஸ்து விஷய சங்கி முக்தோ நிர்விஷயம் என்றால், விஷயம் என்றால் வஸ்துக்கள் அல்லது பொருள்கள் அர்த்தம். இப்ப நீங்க செய்கின்ற காரியங்கள் இதெல்லாம் இந்த உலகத்தில் பொருளோடு சம்பந்தப்பட்டது. அது உயிர் உள்ளதோ உயிரற்றதோ. அப்போ மனித மனம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள்ல இருந்து, இந்த பொருள்களில் இருந்து தன்னுடைய மனதை விடுவித்து நீங்களுடைய மனதுக்குள்ளார, அதாவது எதுவுமே எனக்கு சொந்தம், எல்லாமே மாயமா இருக்கக்கூடியது, எதுவுமே அழியக்கூடியது அப்படின்றத உணர்ந்து எனக்குள்ள இருக்கிறது, என்னை ஈக்குகின்றது, இந்த பொருள்களையும் இந்த உலகத்துல ஈர்த்து கொண்டு இருக்கிறது அந்த பிரம்மம் தான் என்ற உணர்வோடு, இது நான் அல்ல எனக்குள்ள இருக்கிறது பிரம்மம் தான் என்ற அந்த நிர்விஷயம் என்று சொன்னால் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம, எந்த பொருள்கள் பற்றிய சிந்தனையும் இல்லாம அங்க இறைவனை எண்ணி நீங்கள் அந்த மனித மனம் அங்க சிந்தித்து கொண்டே இருக்குமே ஆனால் அதான் தியானம். பேருந்து தியானம் நம்ம சொல்றோம். அகத்துல இறைவனை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறது பேர் தியானம் என்பது, தவம் என்பது, அவ்வளவுதான். அப்போ இங்க ஒரே என்னன்னா, நானே எனக்குள்ள இருக்கிறது பிரம்மந்தான் என்ற உணர்வோடு ஒரு மனிதன் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, தியானிக்கின்ற பொழுது அவன் இந்த பந்தங்களிலிருந்து இரண்டிலிருந்து அவன் முக்தோ என்றால் விடுதலை பெறுகின்றான் என்று சொல்லப்பட்டது. மனது கர்மா, அதாவது கரோட்டி கர்மா. மனம்தான் கரோட்டி என்று சொன்னால் செய்கிறது, கர்மா எல்லா கர்மங்களையும், அதான் கர்மா என்று சொன்னால் செயல்கள். மனம்தான் எல்லா செயல்களையும் செய்கிறது. மனோ புண்ணியக பாத்தகேக. மனம்தான் புண்ணியத்தையும் செய்கிறது, பாதகத்தையும் செய்கிறது. ஆகவே இங்க மனம் மனித மனம்தான் எல்லா துன்பத்துக்கும் காரணமாக இருக்கிறது, பெறுகின்ற இன்பத்துக்கும் காரணமா இருக்கிறது. இந்த இடத்துல நாம மிக தெளிவா இருக்கணும். இந்த மனம் ஒரு பிறப்பு பாத்தீங்கன்னா முதல்ல மனம்தான் காரணமா இருக்கிறது, நம்ம செய்கின்ற செயலுக்கு திரும்பி அதை அனுபவிச்சாகணுன்றது. அது அந்த பிறப்புலயே பெறுவதும் இல்லை என்பதும் தெரிகிறது. அப்ப இந்த பிறப்புல அது கிடைக்கல அப்படின்னா நிச்சயமாக அது அடுத்த பிறப்பு கொண்டு செல்லப்படுகிறது. சில பேர் மறுபிறப்பு இருக்குது இல்லைன்றத நம்ப தயாராக இல்லை அப்படின்னு இருந்தாலும் எல்லாமே சொல்லியிருக்காங்க. பகவத்கீதையில நான் இன்னைக்கு நிறைய இருக்குது, அது பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்குது. 2 என்னுடைய நம்பரையும் சொல்றேன், அத்தியாயத்தையும் சொல்லிடுறேன். சந்தேகம் உள்ளவர்கள் நீங்க புரட்டி பார்த்துக்கீங்க. சரி, அதுல சொல்றதை நான் பின்னாடி சொல்றேன். ஆகவே எல்லாமே இந்த மனிதனுடைய இந்த பிறப்புல அனுபவிக்க முடியாத நல்வினை தீவினை என்பது நிச்சயமாக இந்த உடல் அழிந்த பிறகு, இதை ஏற்கனவே சொல்லிட்டேன். உடல் என்பது 39 வயசுக்கு அப்புறம் இந்த சரீரம் கொஞ்சம் கொஞ்சமாக அது தன்னுடைய பலத்தை இழந்து அழிந்து போயிடும். ஆனா மனம் மனதுக்கு வயசே ஆகிறது இல்லை. இப்ப நம்ம
நமக்கு விவரம் தெரிஞ்சு அந்த வயசுல இருந்த மனதும் சரி அறிவும் சரி வயதாக வயதாக இன்னும் அனுபவமும் அறிவும் வந்து பெருகி கொண்டுதான் போவது வழி அதுக்கு முதுமை அடைந்ததாக யாராவது உணர்ந்திருக்கீங்க? கிடையவே கிடையாது. ஆக இந்த மனம்தான் எல்லாவற்றுக்கும் நம்ம இன்பத் துன்பத்துக்கு காரணமா இருக்குது. அதை வந்து அந்தந்த பிறப்புல அனுபவிக்கிறது இல்ல. ரெண்டாவது, அப்படி அனுபவிக்க முடியலன்னா நிச்சயமாக அது வந்து அதே மனம் மீண்டும் இன்னொரு உடலை எடுத்தாகணும். இன்னொரு மனம் முடியாது. எந்த மனம் செய்ததோ அந்த மனம் கண்ணுக்கு தெரியாத அருவமான பொருளாக இருக்கிறதும் நான் சொல்லிட்டேன். அப்போ கண்ணுக்கு தெரியாம அருவமாக இருக்கின்ற நீங்கள் இந்த உடலுக்குள்ள இருந்து எது செய்றீங்களோ, அப்ப செய்கின்ற செயலை செய்வதற்கான ஆற்றலை உடையாது. அது பெறுகின்ற விஷயத்தையும் அதுக்குள்ளதான் அது வச்சிருக்குது. அப்போ அது அடுத்த பிறப்புன்னு ஒண்ணு வந்தாகணும்ன்றது இங்க அடுத்தது நீங்க தீர்மானிக்கணும். அடுத்த பிறப்பு இருக்குதா இல்லையான்றது பலர் சொன்னதையும் சொல்லிட்டு நான் பகவத்கீதையில இருந்து அவங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டேன். அப்ப இதுக்கு என்ன முடிவுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே அதாவது நம்ம போன வகுப்புல கூட ஒரு 2 பொருளை சொன்னேன். இருள் சேர் இருவினையும் சேரான்றத. எப்ப வந்து நீங்க செய்த கர்மாக்கள், நீங்க செய்த வினைகளுடைய பயன்கள் அனுபவிக்கப்படாமல் இருக்குதோ, அப்ப பிறந்தாகணும் அடுத்த பிறப்புன்றது ஒரு நமக்கு வந்து ஒரு லா சட்டம் ஆகி போச்சு. அப்போ எப்ப எல்லாம் அது சேர்ந்துகிட்டே இருக்குதோ திரும்ப 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 பிறந்து பிறந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா உடல் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல இருக்காது. அப்போ இந்த வினைகள் என்பது இருக்கின்ற வரையில இந்த பிறப்பு என்பதை உங்களால் தடுக்க முடியாது என்பதையும் போன வகுப்புல அந்த குரலை வச்சு நீங்க கண்டுபிடிச்சாங்க. பிறவி பெருங்கடல் மறுபடி பிறக்காம இருக்கணும். ஏன்னா இது வந்து பெரிய கடல் அலையில வந்து எப்படி ஓய்வில்லாம அலைகள் வந்து கொண்டு இருக்கிறதோ அது போல பிறவி என்பதும் வந்து ஓய்வில்லாம வந்துகிட்டே தான் இருக்கும். அதுல இருந்து விடுபடணும் அப்படின்னா நீங்க வந்து இறைவனிடத்துல சரணடையணும் அப்படின்னு போட்டிருந்தது. அப்ப இறைவனிடத்துல சரணடையணும் வந்து இறைவன் எங்க இருக்கிறார் என்பது மூல நம்ம ஞானிகள் ஆன்மீக ஞானிகள 3வது வகுப்புலையோடு நம்ம பார்த்துட்டோம் பல பாடல்களை. அவன் வெளியில இல்ல உள்ளதா இருக்கான்னு. அப்ப தியானம் பண்றதும் நம்ம என்ன பண்றோம், உள்ளதான் நம்ம தியானிக்கணும். வெளியில போய்க்கிற பொருளை தியானம் பண்றது இல்லை. அதோட சைஸை வந்து நம்ம சிஸ்டமேட்டிக்கா நம்ம போக போக தான் பார்க்க போறோம். அப்போ தீர்வு வந்து இந்த தவம் ஒன்றுதான். எந்த நிலையில அந்த மனுஷனுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல பிறப்புகள்ல அவன் செய்த வினைகளுக்கு அனுபவிச்சு பெரும்பாலும் துன்பங்கள் தான் நம்ம முதலிய கூட பேசணும். ஏன்னா பெரும்பாலும் மனிதர்கள் வந்து பிறருக்கு நன்மை செய்வது என்பது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். தனக்காக மட்டும்தான் வாழ்றான் மனுஷன். அப்ப அவன் செய்கின்ற செயல் அனைத்தும் தனக்காக மட்டுமே தான் இருக்கு. ஓரளவுக்கு அந்த பல பிறப்புல தாண்டி அவங்க அனுபவிச்சதுக்கு அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து இந்த ஆன்மீக இது வந்து கிடைக்கும் போது நம்ம பிற உயிர்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு வருகின்ற பொழுது அவங்க தீமை செய்யறதை குறைச்சு கொண்டு நன்மை செய்யறத செய்யாது. ஆனா இங்க ஆபத்து என்ன அப்படின்னா, தீமை செய்தாக்கா அது வந்து தீமையாக வருது நமக்கு. அதுக்காக நம்ம இந்த பிறப்புல அனுபவிக்கப்படாத மீதம் இருந்தா இன்னொரு பிறப்பு வருதுன்னு சொல்லுங்க. அப்ப நன்மை செய்தாலும் அது ஒரு செயல் தானே. அப்ப அந்த நன்மை செய்கின்ற அந்த ஆக்ஷன் இப்ப இருந்தோம் அப்படிங்கும்போது இப்ப இதே பிறப்புல நான் செய்கின்ற நன்மைக்கான அந்த நன்மையை இந்த பிறப்புல அனுபவிக்கிறது இல்லை. எத்தனை நல்லது செஞ்சாலும் அதுக்கான பலன் வந்து இந்த பிறப்புல யாருக்குமே கிடைக்கிறது இல்லை. உண்மையா போயா இதுல யாரும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்ப மறுபடியும் அதுக்காக நீங்க பிறந்தாகணுன்றதும் இங்க வந்து ஒரு ஒரு ஆதாரபூர்வமாக அறிவு வந்து ஒத்துக்கணும். அப்போ நல்லது செஞ்சாலும் திரும்ப அனுபவிக்கணும், கெட்டது செஞ்சாலும் திரும்ப அனுப்பிக்கணும். பிறப்பு வந்து ஒருத்தர் வந்து உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து பல பிறப்புகளா துன்பங்களை அனுபவிச்சு இனிமே நம்ம துன்பங்களே செய்யக்கூடாது, அந்த துன்பத்தினுடைய விளைவு தான் இங்க வந்து நமக்கு துன்பமா வருது அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு, ஒரு பிறப்புல யாருக்கும் தீங்கு அளிக்காம நல்லதையும் செய்யலாம்னு நினைக்கிறார். திருக்குறள்ல ஒரு குறள் இருந்தது, நோயெல்லாம் நோய் செய்பவர் மேலவாம். என்ன சொல்றாரு பாருங்க, நோய் எல்லாம், நோய் என்றால் நோய் எல்லாம் நோய் செய்வார் மேலவாம் என்று சொன்னால் மனிதர்களுக்கு நோய் வருது, அதாவது துன்பங்கள் வருது. யாருக்கு அந்த துன்பம் வருதுன்றது இங்க சொல்றார். நோய் செய்வார் மேலம். யார் பிற உயிர்களுக்கு நோய் செய்தாரோ, துன்பத்தை தந்தாரோ அவர்கள் மீதுதான் இந்த துன்பங்கள் வந்து சேருகிறது.
அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு ஒரு பரப்புல அவருக்கு கிடைச்சி நோய் செய்யா நோய் அப்போ துன்பம் வேணான்னு நினைக்கிறவன் நோய் செய்யார், துன்பம் கொடுக்க மாட்டாங்க வேற ஒரு உயிருக்குன்னு திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அப்படி ஒரு நிலையில ஒரு மனிதன் நல்லது மட்டும் செய்யறான்னு வச்சுக்கோ, நல்லது செஞ்சாலும் அதுவும் ஒரு ஆக்ஷன் போது அதனுடைய ரியாக்ஷன் வரும்போது அதற்காக அவன் பிறந்ததா வந்தானுன்ற ஆபத்து இருக்கின்ற பொழுது, அப்ப இது எங்கதான் எண்டாது? ஐயா தப்பு செஞ்சாக்கா அதுக்கான துன்பம் வருது, அது பிறந்து பிறந்து வந்துட்டு இருக்கிறோம்னு சொல்றோம். சரி, நான் நல்லதுதாங்க செஞ்சேன், நல்லது செஞ்சாலும் மறுபடியும் தான் போராடணும்னா பிறந்துட்டாவே கேரண்டி இல்லை நம்ம நல்லதுதான் செய்வோம் அப்படின்னு. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம ஏதாவது ஒரு தீங்க செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அப்போ கேரண்டி இல்லாம போயிடும். அதனாலதான் அவர் என்ன சொல்லிட்டாரு பாருங்க, அந்த இருள் சேர் இருவினையில இருவினையுமே இருள் இருக்கக்கூடியது, பிறப்பை தரக்கூடியது, அது இருள் தான் சொல்லிட்டார். பிறப்பையே இருட்டுன்னு சொல்லிட்டார். பிறந்துச்சாவும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு ஒரு குறிப்பிட்ட அனுபவ வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தோணும். நாமளும் சிறுபராயத்துல இருந்தாலும் ஒரு பிறப்புலையும் பெருசா பெரிய ஆளுகளா வளருவோம். அப்ப நம்மையே அறியாம பல தவறுகள் நம்ம செஞ்சுட்டு தான் வந்தாகணும். அதனாலதான் அவர் சொல்லிட்டார், இருவினையுமே அது நல்வினையாகட்டும் தீவினையாகட்டும் உங்களுக்கு இருளாகிய பிறப்பை தந்துவிடும் என்று சொல்றாரு. அப்படி அதுல இருந்து மீணும்னால என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அவனிடத்துல அவனுடைய திருநாமத்தினுடைய இதை நீங்க எப்பயுமே சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்றதும், அதே மாதிரி இறைவன் அடி சேராதார் பிறவி பெருங்கடல் நீந்தார், இறைவனுடைய திருப்பாதங்களை அடிய சேரணும் அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த இறைவனடி சேராத என்பதும் இறைவனடி சேர்தல் என்பதும் நாம சொல்லிட்டோம். யாரு சரணாகி அடையணும் அப்படின்றதும் முதல்ல முன்னாடி வகுப்புல பார்த்துட்டோம். மனம்தான் சரணடைய வேண்டும். ஏனென்றால் இந்த உடல் போய் எந்த காரியத்தையும் உடல் செய்யறதே இல்லை. அப்ப செஞ்சவங்க மன்னிப்பு கேட்கணுங்க இல்லையா? இது ஒரு சாதாரண சிம்பிளான ஒரு லாஜிக் தான். அப்போ செய்த எல்லாமே மனம்தான் செய்கிறது. இந்த மனம் அருவமாக இருக்கிறது. அப்ப இந்த மனம் எங்க போய் சரணடையும் அப்படின்னா, மனதும் எங்க போறது, இந்த மனதையே ஈக்கை கொண்டிருக்கின்ற அந்த இறை ஆற்றல் ஒன்று இருக்கிறது இல்லையா? அந்த இறை ஆற்றல் அது எங்க இருக்குதுன்னா அது உள்ள இருக்குதுன்றதையும் நாம உங்களுக்கு நிரூபணம் செய்ய போறேன்னு சொல்லிட்டேன். இந்த வகுப்பு பிடிச்சது அடுத்த கட்டத்துக்கு நாம தான் போகிறோம். இதுக்கு முதல்ல இந்த இன்ப துன்பத்துக்கான முற்றுப்புள்ளி என்னன்றதை பார்க்கணுன்றதுக்காக தான். அப்போ இந்த இறைவனிடத்துல சரணாகதி அடையணும் அப்படின்னு. இப்ப இதுக்கு பகவத்கீதையை கூட ஒரு இதை நான் சொல்றேன். அதனுடைய சுலோகம் உங்களுக்கு என்ன, அந்த சுலோகத்தினுடைய நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிங்க. அதிகாரம் 7, அதிகாரம் 7 14வது சுலோகம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெய்வீ ஹியசா குணமயி மம மாய. லார்டு கிருஷ்ணா சொல்றாங்க. நான் எங்கிருந்து எடுக்கல, அதே பகவத்கீதையில இறைவன் சொல்லுகின்றார் மனிதர்களுக்கு. இது அர்ஜுனுக்கு போதிக்கிறதா அப்படின்னா எழுதப்பட்டதில்லை. இந்த மொத்த மனித இனத்துக்கும் இறைவன் சொல்ல விஷயங்கள். தேவி ஹேசா குணமயி மம மாயா. மம என்றால் என்னுடைய, மாயா என்றால் மாயை. நம்ம சொல்றோம்ல, இந்த பிரபஞ்சத்துல பிரகிருதி என்று சொல்றோம், புருஷா என்று சொல்றோம். பரம புருஷனும் பிரகிருத்தியும், சக்தியும் சிவனும் அப்படின்லாம் சொல்றோம். இதெல்லாம் ஒரு அப்போ என்ன சொல்றாரு பகவான் சொல்றாரு, கிருஷ்ணர் சொல்றாருன்னா, தேவி ஹேசா குணமயின்னு சொல்றார். குணமயி என்று சொன்னால் இந்த பிரபஞ்சத்துல 3 குணங்கள் தான் இந்த பிரபஞ்சத்தினோட தோற்றங்களுக்கு காரணமாக இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, ஆன்மீக அறிவியலில் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இது எல்லா பொருள்களும் இந்த 3மே இருக்கும். இந்த 3 இல்லாத பொருள் இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே. தமோகுணம் என்று சொன்னால் இயக்கப்பட்ட நிலை. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கா இல்லையா? அதுல இயக்கத்தை பார்க்க முடியாது. ஆனாலும் இந்த 3 குணங்கள் இருக்கின்ற இடத்துல எல்லாமே பரம புருஷனும் இருப்பான். 2 பிரிக்க முடியாது.
சக்திஷா சிவஷ சக்தி. சக்தியும் சிவனும் சேர்ந்து இருப்பதுதான் இந்த இறை மெய்யறிவு என்பது. அப்போ இந்த மூன்று குணங்களும் எல்லாத்துலையும் இப்ப மனிதன் இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த மூன்று குணங்களுமே ஒவ்வொரு ஒரு நேரத்துல ஒவ்வொரு குணங்கள் மிகைப்படும். சில நேரத்தில் இயக்கமற்ற ஒரு நிலையில ஒரு மனுஷன் அப்படியே கிடக்கும். அடுத்தது ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரு கட்டத்துல ரொம்ப வேகமாகவும் சுறுசுறுப்பா இருக்கும். அது ரஜோகுணம். இந்த இயக்கமற்ற நிலை என்பது தமோகுணம். அடுத்தது சாந்தமாகவும் அமைதியாகவும் தெய்வீகமாகவும் அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு மனநிலையும் மனிதன். இது மாறி 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 நடைபெறும். இது நம்ம சத்துவ குணம் சொல்றோம். சாந்தமான இறைவனுடைய பண்பு சாந்தமான இருக்கும். அப்ப இந்த மூன்று குணங்களாலதான் இந்த பிரபஞ்சமே செய்யப்பட்டது. இந்த மூன்று குணங்களை ஒன்று வைக்க முடியாது, எழுதியே இருக்கும். இதற்கான விளக்கங்கள் மிகப்பெரிய அளவுல நம்ம வகுப்புகள் எடுக்கின்ற பொழுது தெளிவாக உங்களுக்கு அதை புரிய வைக்கிறேன். பட் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த பகவத்கீதையில பகவான் என்ன சொல்றாருன்னா, இந்த மாயை மூன்று குணங்கள் உங்களை மனிதன விஷயங்கள் இந்த உலகத்தை நோக்கி அதை இழுக்கலாம். ரஜோகுணமான விஷயங்கள் இழுக்கலாம். அதே மாதிரி சத்துவகுணமான விஷயங்களும் உங்களை நோக்கி இழுக்கலாம். பட் எத்தகைய வகையில இழுத்தாலும் இந்த மூன்று குணங்களிலிருந்து விடுபட்டாலும், இந்த மூன்று குணங்களிலிருந்தும் அறிவு விடுதலை பெறுகின்றது தான் உண்மையிலேயே அந்த. அப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த மூன்று குணங்களுடைய ஆளுமையை மனிதனால் வெல்ல முடியாதுன்னு சொல்றாரு. அதுதான் இங்க பிரச்சனை. அதுதான் உங்களை மாட்ட வைக்குதுன்னு சொல்றாரு. அதுதான் உங்களுடைய அறிவை எதை செய்யணும், எப்படி செய்யணும், இதை செய்யணுமா செய்யப்படாத அந்த இதை அஞ்ஞானமாக உங்களுடைய ஞானத்தை அஞ்ஞானமா ஓடு மாதிரி போட்டு மூடிடு. அவளை வெல்வது என்பது முடியாதுன்னு சொல்றாரு. அதுதான் இந்த சுலகம் சொல்றாரு. தேவி ஹேச குணமயி, அத மம மாயா. அடுத்து பாத்தீங்கன்னா தேவி ஹேச குணமயி மம மாயா. மாயா என்பவள், பிரகிருதி என்பவள் என்னுடைய மாயா. இது யார் சொல்றது? மெய்யறிவாற்றல் சொல்லுகிறது. பரம புருஷன் சொல்லுகின்றான். பிரகிருத்தியோடு இணைந்துதான் இந்த பிரபஞ்சம் நடைபெறுகிறது. ஆனால் எனக்கு கட்டுப்பட்ட ஒரு பேராற்றலாக இருக்கக்கூடிய இந்த மூன்று குணங்களும் எனக்கு கட்டுப்பட்டது. அதை மாயா என்று நம்ம சொல்றோம். அதனால ஒருவர் சொல்றாரு, இந்த மாயாவானவள் மூன்று குணமயி என்று சொன்னால் குணங்களின் வடிவாகவே இருக்கிறார். அவளுடைய வடிவமே இந்த மூன்று குணங்களால் ஆனதுதான். ஆனால் அவள் என்னுடைய மாயா என்று சொல்றார். தெய்வீ ஹேசா என்றால் தெய்வத்தன்மை உடையவள். அதுவும் தெய்வத்தன்மை உடையவள் என்றால் அவர் தெய்வத்தோடு இணைந்துதான் இருக்கார். பரமபுருஷனோடு இணைந்துதான் இருக்கிறதுனால அது நிச்சயமாக தெய்வத்தன்மை உடையதான். அப்ப அவர் என்ன சொல்றார்? தெய்வீ ஹேச குணமயி மமமாயா தூரத்தையா. இந்த வேர்டு தான். தூரத்தையா என்று சொன்னால் ஒரு மனிதனால் அவனுடைய அறிவால் அவனுடைய முயற்சியால் வெல்ல முடியாது என்று சொல்றார். ஒரு என்று சொன்னார். அப்ப வெல்ல முடியாது. இப்ப அதுதான் இப்ப கேள்வி. நல்லது செஞ்சாலும் மறுபடியும் பிறந்துதான் வரணும்னா எப்பதான் அந்த பிறப்பிலிருந்து வரணும் போது இறைவனடி சேராக சொல்லிட்டாரு. அதே அங்க வள்ளுவர் சொன்னாரு. இங்க அடுத்த லைன்ல இங்க பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லப்படுது? தெய்வீ ஹேச குணமயி மம மாயா தூரத்தையான்னு சொன்னாரா? முடியாது, அவளை வெல்லவே முடியாது. ஆனால் அடுத்தது என்ன சொன்னாரு? தேவி ஹேச குணமயி மமமாய தூரத்தையா மாமேவ. மாம் என்றால் என்னிடம். மாமேவ என்னிடத்துல பிரபத்தியந்தே என்று சொன்னால் பிரபத்தியனா சரணாகதி. அங்க என்ன சொன்னாரு? அவனுடைய இறைவனுடைய பாடங்கள்ல சரணடைனா இதுல இருந்து விடுபட முடியாது, பிறவிப்படுங்கள் நீந்த முடியான்னு சொன்னாரு. அது அவர் தமிழ்ல சொன்னாரு. இங்க சமஸ்கிருதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. மாம் ஏவ பிரபஞ்சந்தே மாயா மேதாம். யார் மாயா சக்தி வாய்ந்தவள், அவளை வெல்லவே முடியாது.
அவன் தான் உங்களுடைய குணங்களின் வாயிலாக உங்களை இதுல எல்லாத்திலையும் உங்களை சிக்க வச்சுட்டு நான் யாருன்ற நினைப்பே தெரியாத வச்சிட்டு இருக்கிறது இது 3 குணங்களால் தான். நாம் பிரம்மம் அப்படின்ற நினைப்பே இல்லை. நாம எங்கிருந்து வந்திருக்கோம், பிரம்மத்தினுடைய ஒரு துணிதான் இத்தனை தோற்றங்களா இருக்குதுன்றத நம்ம யாருமே நம்பலையே. அதை அறிவுறுவதற்கு பல விஷயங்கள் தேவைப்படுது. அதை அறிவுபூர்வமா நம்ம பார்க்கலாம் போறோம். நாம உண்மையிலே பிரம்மன் தான் என்றது உங்களுடைய அறிவை சொல்லும். அந்த நிலைக்கு நாம நான் பார்க்க தான் போறோம். அந்த வகுப்புகள்லாம் உங்களுக்கு புரிய வைக்கப்பாரு. அப்ப இங்க என்ன சொல்லிட்டாருன்னா, சுருக்கமா இந்த மாயை வெல்வது என்பது முடியாது. ஆனால் மாவீரர் என்னிடத்துல பிரபத்தியந்தே மாயாமேத்தம் என்னிடத்திலே சரணாடைந்தவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் திரும்பவும் அதுக்கு பொருள் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா என்னிடத்திலே சரணை, ஏன்னா அவன் உள்ள இருக்கிறான். அவனுக்கு சரணடைந்தா கை கால போயிட்டு அவங்க நெருங்கடியா உடம்ப போட்டு விழுவுறதில்ல. நான் என்ற அகந்தையை, நான் என்ற உணர்வு மனம் இருக்கிறது. அந்த நானை நீங்க சரணம் பண்ணணும். நான் என்ற உணர்வு, இந்த நான் இல்லையா நீதாயா எனக்கு ஒண்ணுமே தெரியல, இதுல இருந்து என்னை விடுபடுத்தணும், விடுபட வைக்கணும். இது நான் இல்லைன்றது என் அறிவுக்கு தெரியுது. இவ்வளவு நாளா என்னுடைய அறிவுக்கு தெரியும். இப்படிதான் ஞானி என்ன பாருங்க, நான் என்று இருந்து நலமிழந்தேன் பொருளுமே. அப்ப நான் என்ற அந்த உணர்வாயி மனமானது அவனிடத்துல நான் இல்லை நீதான் அந்த ஆத்மாவத்தை சொல்லும். ஆத்மஸ்வரூபமா அவன் எல்லா ஜீவன்லையும் இருக்கிறான். உண்மையிலேயே ஆத்மாதான் இறைவனான்றதையும் நம்ம பார்க்க போறோம்னு சொல்லிட்டேன். ஆனாலும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு பாட்டு உங்களுக்கு சொல்லணும். நீங்க யார் இதை சொல்றாங்க பாருங்க, ரொம்ப அழகா எத்தனையோ ஞானிகள் சொல்லியிருக்காங்க. நீங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆனா நம்மளுடைய பாரதியா அவரு சொல்றாரு, எத்தனை சித்தர்கள் ஞானிகள் சொன்னாலும் அத்தனை இனிமையா அவர் உணர்ந்த ஒரு பாட்டு சொல்லியிருக்கார். உள்ளது அனைத்திலும் உள்ளொளியாகி ஒளிர்ந்திடும் ஆன்மாவே இங்கு கொள்ளற்கரிய பிரம்மம் என்று மறை கூறுதல் கேளீரோ. என்ன சொல்றாரு பாருங்க. இப்போ நம்ம எல்லா இடத்துலயும் பார்த்தோம். போன வகுப்புகளோட இது பார்த்து ஓடி 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 உட்கலந்த சோதியை ஓடி ஓடி எங்கெல்லாம் ஓடி ஓடி தேடிட்டு இருக்கிறோமா. நாடி 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 நாட்கள் தான் கழிந்து போடுறார். அவர் சொல்றாரு, இது சித்தர் பாடல்கள் தான். எங்கெங்கோ தேடி ஓடுறோமா. ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்கள் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிருந்த கோடியே இதுல வாடி போய் கண்டுபிடிக்க முடியாம எங்கெங்கயோ தேடி அங்கெல்லாம் தேடுங்க. அவரு உள்ள கலந்திருக்காரு, உட்கலந்த ஜோதின்றாரு அவரு. அததான் இங்க பாரதியார் சொல்றாரு பாருங்க. உள்ளது அனைத்திலும் என்று சொல்லிட்டாங்க. இங்க உயிருள்ளவற்றில் என்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. நல்லா சிந்திச்சு பாருங்க. எத்தகைய ஒரு ஞானத்தை அவர் அறிந்திருந்தால் அவர் இத்தகைய ஒரு சொல்ல பயன்படுத்தியிருப்பார். உள்ளது அனைத்திலும் என்று சொன்னால் ஏதோ ஒன்று கூட இந்த பிரபஞ்சத்தை நீங்க ஒதுக்கி வைக்க முடியாது. இது இல்ல, இதை பத்தி அவர் சொல்லல, இதை தவிர மற்றதெல்லாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? உள்ளது அனைத்திலும் உள்ளொளியாகி பாருங்க. இங்க உள்ளொளியாகி இந்த வார்த்தை இவர் பயன்படுத்துறாரு. அதே அந்த சித்தர் பாடல உட்கலந்த சோதியை, அதே சொல்லிக்கிட்டே போலாம். இதுக்கு டைமே இல்லை நம்மளுக்கு. புண்டரீக மத்தியில் உதித்தெழுந்த சோதியை மண்டலங்கள் மூன்றினோடு மண்ணுகின்ற மாயனை அந்த ரெண்டும் ஊடறுத்து அறிந்து உணர வல்லியரே கண்ட கோவில் தெய்வம் எடுப்பதில்லையே. எத்தனையோ கோயில் போறீங்கல்ல, கண்ட கோயில்கிறார்கள். கண்ட கோயில் தெய்வம், கண்ட தெய்வம், கண்ட கோயில் போறீங்கன்னு சொல்லி அவ்வளவு வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு நமக்காக அவர் சொல்றாரு. அவர் எங்க சொல்றாரு? பக்தியில் உதித்தெழுந்த சோதியை. புண்டரீகம் என்று சொன்னால் தாமரையில் மலர் என்று பொருள். அது நம்ம விளக்கமா இன்னொரு தடவை பார்க்கணும். அவன் தாமரை மலர் மீது ஜோதி வடிவாக இருக்கின்றான். புண்டரீக மத்தியில் உதித்தெழுந்த சோதியை மண்டலங்கள் மூன்றினோடு மண்ணுகின்ற மாயனை. மண்ணுகின்ற என்று சொன்னால் இரண்டரை கலந்து பிரிக்க முடியாதவாறு அவன் கலந்திருக்கான்.
அதைதான் அவர் சொல்றார். உள்ள அனைத்திலும் உள்ளொளியாகி ஒளிர்ந்திடும் ஆன்மாவே. உள்ளது அனைத்திலும் ஆன்மா இருக்குன்னு சொல்றாரு. அது எப்படி இருக்குன்றார்? ஒளிர்ந்திடும், ஒளி ஒளிவாக இருக்குன்னு சொல்றார். அது இந்த புலன்களால் காணுகின்ற ஒளி அல்ல, கண்ணால் ஒளி அல்ல. கண்ணுடைய கெப்பாசிட்டி என்ன? ஒரு குறிப்பிட்ட அளவு வெளிச்சம் ஒளி இல்லை அப்படின்னா அது என்னன்னு பார்க்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல வந்து லைட்டா இருந்தாலும் அந்த லைட் வெளிச்சத்துல என்ன இருக்குன்னு பார்க்க முடியாது. இவ்வளவுதான் நம்மளுடைய புலன்களுடைய கெப்பாசிட்டி இருக்குது. அது வந்து ஒரு ஒளி அலைகள் தான் வந்து நம்மளுடைய உடம்ப வந்து ஊடுருவி போய் உடம்புக்குள்ள இருக்கிற எலும்பெல்லாம் வந்து அடுத்தது அப்படியே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அது ஒரு ஒளினா அந்த ஒளியும் நம்ம கண்ணால பார்க்க முடியல. அந்த வந்து இருக்கிற வந்து எனக்கு தெளிவா பார்க்குது, ஆனா நம்ம கண்ணுல தெரியல. அப்ப மனிதனுடைய ஒரு புலனுக்குமே ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல அவனுக்கு ஆற்றலே கிடையாது. அப்போ இங்க அவர் என்ன சொல்றாரு? ஏன்னா அது அப்படியே விரிகிட்ட போனோம்னா போயிட்டு அப்போ அவர் சொல்றதை வந்து சொல்லிடுறார். உள்ளதனைத்திலும் உள்ளொளியாகி ஒளிர்ந்திடும் ஆன்மாவே இங்கு கொள்ளற்கரிய பிரம்மம். அதுதான் பிரம்மம் சொல்ற. ஒண்ணு ஆன்மா இருக்குதுன்னு சொல்றாரு. அந்த ஆன்மா தான் பிரம்மம் சொல்லுகின்றார். அப்போ அந்த பிரம்மத்தினுடைய பிரதிபலிப்பு தான். ஒரு உண்மையான ஒரு பொருள் இருக்கு. அது வந்து 1000 கண்ணாடியில வந்து சுத்தியும் முகமாக கண்ணாடி வச்சுட்டு அந்த அந்த ஒரு மலரோ அல்லது எந்த ஒரு பொருளோ அத்தனை கண்ணாடியும் அதனுடைய பிம்பம் தெரியும். ஆனா அந்த பிம்பம் வந்து ஒரிஜினல் கிடையாது. இதை தொட்டு பார்த்தா ஒரு மலர் இருக்கு, அது தொட்டு பார்த்தா ரொம்ப சாஃப்டா இருக்கு. ஆனா கண்ணாடியில் தெரிகிற பிம்பத்தை தொட்டு பார்த்தா சாஃப்டா வரும். அது வந்து ஒன்லி ரிஃப்ளெக்ஷன். ஆனாலும் அதே நேரம் அந்த இது தோற்றம் வந்து அது உள்ள இருக்குது. அது மாதிரி இந்த பிரம்மம் என்று சொல்லக்கூடிய பரம புருஷன், அவனை நம்ம சாதாரண ஒரு வார்த்தையில இறைவன் என்று சொல்றோம். சொல்லலாம். சமஸ்கிருதத்தில் அதை வந்து பிரம்மன்னு சொல்றோம். அப்போ அந்த ஒளி அந்த ஆன்மா தான் இங்க கொள்ளற்கரிய பிரம்மம் என்று மறை தெரியுதோ. மறைகள் எல்லாம் வேதாந்தங்கள் எல்லாம் இதைத்தான் சொல்லுது. இதை கேட்க மாட்டீங்களா காது கொடுத்து? இதை கவனிக்க மாட்டீங்களா? இதை தெரிஞ்சுக்க மாட்டீங்களான்னு சொல்றாரு. இப்படி மனிதர்களை பற்றி ரொம்ப வேதனைப்பட்டு சொன்ன அத்தனை ஞானிகளுமே இதுதாயா வழி, உள்ள இருக்கிறாரு வெளியில போவாதீங்க அப்படின்னு சொல்றார். ஆகவே இங்க பகவான் சொல்றது பாத்தீங்கன்னா, மாமேவ ஜே பிரபத்தியத்தே மாயாமேகம் தங்கிதே. என்னிடத்திலே சரணடைந்து விட்டால் மாயா வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்க வந்து பாதுகாப்பான இடத்துக்கு வந்துட்டீங்க. உங்களை வந்து அதான் மாயா வந்து விடுவிக்கப்படுகின்ற உங்களை வந்து பந்தங்கள் இல்லைன்னு, உங்களுடைய விடைப்பெயர்களே இல்லைன்னு அர்த்தம். மாயாவினால்தான் உங்களுடைய மனம் வந்து பல்வேறு விஷயங்கள்ல போய் மாட்டிக்கிட்டு என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு தெரியாம தப்பா எல்லாம் பண்ணி மாட்டிக்குது. ஆனா அதே இறைவனிடத்துல சரணாகதி அடைந்தவர்களுக்கு எப்படி செஞ்சா இதுல இருந்து விடுபட முடியும்? இதுல இருந்து விடுபட முடியாது. ஆனா விடுபடணும் அப்படின்னா கெட்டது செஞ்சா தீமை வருது, அதை செய்யல. ஆனா நல்லது செஞ்சாலும் மறுபடியும் பிறப்புன்றதுல மாட்டிக்கிறோம். அப்ப அதுல இருந்து விடுபடணும் அப்படின்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத அது வந்து குருவிட்ட தான் கத்துக்கணும். அந்த இதெல்லாம் வந்து புக்கில் எல்லாம் போட மாட்டாரு. அதான் நிஷ்காமிய கர்மாவை பத்தி இதுக்கு முந்தைய வகுப்புல கூட நம்ம பார்த்தோம். கண்மணியே அதிகாரஸ்துவமா பலேஷு கதாச்சனாக. கடமை செய்வதற்கு ஒரு செயலை செய்வதற்கான உரிமை மனிதருக்கு இருக்கிறது. ஆனா அதனுடைய பயனை எதிர்பார்ப்பதற்கு அவங்க உரிமை இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. மா பழகிது பூமா சங்கோஸ்தவி ஆக்கர்பணிய சொல்றார். பலனை எதிர்பார்த்துதான் ஒரு காரியத்தை செய்யறோம். அப்ப அதுதான் திரும்பி வருது. பலனை எதிர்பார்க்காதன்னு சொல்றாரு. அப்ப அது எப்படி செய்யறது? அது தெரியணும்ல. இப்ப நான் பிரம்மம் சொல்லி வார்த்தையால சொல்றோம். ஆனா எப்படி அதை சிந்திக்கணும், எந்த விதத்துல சிந்திச்சாதான் அது நான் பிரம்மன்ற உணர்வு வரும்ன்றது அது உபதேசத்துல குரு மூலமா தான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும்.